ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு செந்தில் டாக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெத்தி அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பற்றி தான். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பெத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைவாழ் கிராமத்தில் இருக்கிற ஒரு நபர். அந்த ஊருக்கு வந்து எந்த விதமான போக்குவரத்து வசதியுமே கிடையாது. அப்படியே காடு மலை எல்லாத்தையும் சுற்றி நடந்து தான் போகணும். கிட்டத்தட்ட நீங்கள் காலையில் வந்து நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஊருக்கு போகிறதுக்கு சாயந்தரம் தான் போய் சேருவீங்க. கிட்டத்தட்ட அரை நாள், கிட்டத்தட்ட 12 மணி நேரம், அரை நாள் கிட்ட வந்து மொத்தமாக எடுத்துக்கும். ஆனால் அந்த ஊரை ஒட்டுன மாதிரி அந்த மலையினுடைய உச்சியிலேருந்து அப்படி இறங்கினா ஒரு 1/2 1 ஹவருக்குள்ளார அந்த ஊருக்கு சேர்ந்துடலாம். அந்த இடத்துல ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று போகுது. கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக அந்த இடத்துல ஒரு ஸ்டேஷன் ஒன்று போடணும். அது இருந்தால் அந்த மக்களுக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு ஏக்கம் ஒன்று இருக்குது. அதுக்காக ஒரு பெரியவர் வந்து டெய்லி வர்ற ட்ரெயினுக்கு வந்து ஒரு ரெட் கலர் ஃப்ளாகு காமிச்சு நிப்பாட்டவும் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கார். அது மாத்திரம் இல்லை, அதோட வந்து அவர் நிறுத்தலை. அவர் வந்து மந்திரி போய் பார்க்குறாரு, தாசில்தாரை பார்க்குறாரு, அவரால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பண்ணுறாரு, மனு போடுறாரு. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த பெத்திங்கிற கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து அந்த ஊரில் வந்து மலைவாழ் மக்கள் கொஞ்சம் அவங்கள வந்து ரொம்ப தாழ்ந்த நிலையில் தான் பார்க்குறாங்க. ஒரு கூலி வேலைக்கு போனால் கூட எல்லாருக்கும் வந்து ஒரு 50 ரூபா பணம் தர்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து 20 ரூபா தான் தர்றாங்க. ஏன்னா ரெண்டாவது இவங்களுக்கு ஐடென்டிட்டியே இல்லாமல் இருக்குது. யாருக்குமே வந்து ஒரு இது ஓட்டர் ஐடியோ அந்த மாதிரி எந்த விதமான இதுவுமே கிடையாது. ரெண்டாவது இவங்களுக்கு வந்து இது வரைக்கும் யாரும் ஓட்டும் போட்டதில்லை. அதனால் வந்து அரசியல் ரீதியாகவும் கவர்மெண்ட்டும் வந்து இவங்களை வந்து கண்டுக்கவே இல்லை. சொல்லப்போனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்படி ஒரு ஊர் இருக்கிறதே வந்து தெரியல. இப்போ இந்த பெத்தி கேரக்டர் இருக்கு இல்லையா, இவனுடைய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா வந்து நிறைய விஷயங்களில் வந்து இவன் வந்து மாஸ்டராக இருப்பான். ஏன்னா ஒரு சக்கரைப்பாவு வந்து கிண்டி அதனுடைய பதத்தில் இருக்கிறதாகட்டும், கிரிக்கெட்டில் வந்து ஸ்கோர் பண்ணுறதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து திறமை உள்ளவனாக இருக்கிறதுனால கிரிக்கெட்டில் வந்து இவனை வந்து ஏலத்துக்கு எடுத்துக்குவாங்க. ஏன்னா எடுத்தால் இவனை வச்சுட்டு வந்து அந்த டீமை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்துக்கு எடுத்து இவனுக்கு காசு கொடுப்பாங்க. அதேமாதிரி இந்த பாகு எடுக்கிற இடத்துல எல்லாருக்கும் வந்து இந்த 20 ரூபா கொடுத்தா இவனுக்கு உண்டிய வந்து 2 சம்பளமாக 40 ரூபா வந்து தருவாங்க. இந்த மாதிரி திறமைகள் உள்ள வந்து ஒரு கட்டத்தில் இந்த மொத்த கிராமத்தையும் வந்து மேல் தூக்கி மேலே கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச இந்த ஸ்போர்ட்ஸை வச்சுக்கிட்டு வெளியில் போகணும். வெளியில் போய் இப்படி ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு காமிக்கணும், இந்த நாட்டுக்கு காமிக்கணும். அப்போ தான் நமக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சில முயற்சிகளை வந்து எடுக்கிறான். இது வந்து ஜெயிச்சுதா, இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய மொத்த கதை. இது வந்து பெத்திராஜு அப்படிங்கிற ஒரு ரியல் லைஃப் கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த டைரக்டர் வந்து எடுத்திருக்கார். இந்த கதையாக பார்த்தோம்னா அற்புதமான கதை. ஏன்னா தன்னுடைய ஊர் அறியப்படாமலே இருக்கிற ஒரு விஷயம், கண்டுக்காமல் இருக்கிற ஒரு இதை வந்து தன்னுடைய சொந்த திறமையினால் மொத்தமாக வந்து மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஆனால் இதில் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வந்து ஹீரோயிசத்தை நிறைய வந்து ஆட் பண்ணிட்டார். அது வந்து இந்த ரியாலிட்டியை வந்து ரொம்பவே வந்து குலைச்சி வச்சிருச்சு. அது மாத்திரம் இல்லாமல் இதில் ஆட் பண்ணியிருக்கிற அந்த ரொமான்டிக்கல் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப மோசம். சுத்தமாக ஒட்டாத ஒரு ஐட்டம் அப்படின்னா அந்த ரொமான்டிக்கல் பார்ட்டு தான். அந்த ரொமான்டிக்கல் பார்ட்டுமே வந்து ஜம்பாகி தான் போகுது. ஏன்னா ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடக்கூடிய படம், நிறைய எடுத்து அதை கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. படத்தினுடைய கேஸ்டிங், ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எந்த விதமான குறையுமே இல்லை. ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க ஒரு யதார்த்தத்தோட தங்கல்லாம் வந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒரு யதார்த்தத்தோடு பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு அற்புதமான படமாக வந்து இது வந்துருந்துருக்கும். அது இல்லாமல் ஹீரோயிசத்தை தேவையில்லாமல் நுழைச்சி தேவையில்லாத சில விஷயங்களையும் வந்து இதில் புட் பண்ணதுனால ரொம்பவே ஒரு மேம்போக்கான ஒரு சுமாரான ஆவரேஜான படமாக வந்து இது வந்து வந்துருச்சு. பட் நிறைய இடங்களில் வந்து ஹீரோயிட்டிக்கான மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட்டாக தான் ஆயிருந்தது. பட் இது அடுத்தடுத்த சீன்ஸில் வந்து ஓவர்டு ஆகும்போது அது வந்து அடிபட்டு போயிடுது. இதனாலே இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஆன ஒரு படமாக வந்து மாறிடுச்சு. இந்த படம் தமிழ்லேயே வந்து கிடைக்கிது. விருப்பம் இருந்தால் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.